செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இளத்தூர் ஒன்றியத்தில் கடந்த 26 ஆண்டுகளுக்கு முன்பு கூட்டு குடிநீர் திட்டத்தில் கீழ்நீர் பள்ளம், செம்பூர், தண்டரை ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் திட்டம் வகுக்கப்பட்டு பாலாற்று குடிநீர் வழங்கப்பட்டது. இத்திட்டம் துவங்கும் போதே செம்பூர் ஆதிதிராவிடர் குடியிருப்புக்கு செல்லும் பைப்லைன் சமூக விரோதிகளால் உடைக்கப்பட்டு பாலாற்று குடிநீர் வழங்கப்படாமல் தடுக்கப்பட்டது. இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபுவின் ஓராண்டு காலம் தொடர் முயற்சியால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் தியாகராஜன், மதுராந்தகம் காவல் கண்காணிப்பாளர் சிவசக்தி, செய்யூர் வட்டாட்சியர் சரவணன் உள்ளிட்டோர் முன்னிலையில் இன்று ஆதி திராவிடர் மக்களுக்கு பாலாற்று குடிநீர் வழங்க பைப்லைன் அமைக்கும் பணி நடைபெற்றது. 1998ஆம் ஆண்டு ஆதி திராவிடர் மக்களுக்கு மறுக்கப்பட்ட பாலாற்று குடிநீர் மீண்டும் நாளை முதல் வழங்கப்பட உள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகிலுள்ள இளமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி பிரியா தம்பதிகளின் மூத்த மகள் 4 வயதுள்ள இலக்கியா. இவருக்கு 6 மாத கைக்குழந்தையாக தம்பி உள்ளார். அவரது அம்மா 6 மாத கைக்குழந்தையை வீட்டில் உள்ள ஊஞ்சலில் தூங்க வைக்க போட்டுவிட்டு சமையல் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது கைக்குழந்தை அழும் சத்தம் கேட்ட 4 வயதுள்ள இலக்கியா தனது தம்பியை தூங்க வைக்க தாலாட்டு பாட்டு பாடிக்கொண்டே ஊஞ்சலை ஆட்டி தனது தம்பியை தூங்க வைக்கும் செயலை கண்ட உறவினர் சிறுமி தாலாட்டும் காட்சியை வீடியோ எடுத்து இணையதளத்தில் பதிவு செய்துள்ளனர். இந்த காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள சாலையில் அதிக ஓசையுடன் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் அதிவேகமாக வந்துள்ளனர். இவர்களை போக்குவரத்து காவல்துறையினர் மடக்கி பிடித்து அறிவுரை வழங்கி வாகனத்தை பறிமுதல் செய்து 2000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் இதுபோன்று அதிவேகமாகவும் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர்களை பொருத்திக் கொண்டும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள முடசல்வோடை கிராமத்தைச் சேர்ந்த அருள்ராஜ் என்கிற மீனவருக்கு சொந்தமான படகில் 9 பேர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். பின்னர் மீன்பிடித்துக் கொண்டு திரும்பி வரும்போது கடற்கரைக்கு அருகே திடீரென படகு தரை தட்டியது. இதில் சீமானம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் சுரேந்தர் மற்றும் மீனவர்கள் சரண், குகன் ஆகிய 3 பேர் தவறி கீழே விழுந்தனர். அப்போது சுதாரித்துக் கொண்ட குகன், சரண் ஆகிய இருவரும் சிறிது நேரத்தில் நீந்தி கரை சேர்ந்தனர். ஆனால் மீனவர் சுரேந்தர் கரை சேரவில்லை. இதையடுத்து கரைக்கு வந்த மீனவர்கள் சக மீனவர்களுடன் சேர்ந்து படகில் சென்று மாயமான சுரேந்தரை தேடியும் கிடைக்கவில்லை. இதுகுறித்து கூறிய அப்பகுதி மீனவர்கள் கடற்கரை ஓரத்தில் முகத்துவாரம் தூர்ந்துவிட்டது என்றும் இந்த முகத்துவாரம் அடிக்கடி தூர்ந்து போவதால் பல்வேறு இன்னல்கள் ஏற்படுகிறது என்றும் அதனால் முகத்துவாரத்தை தூர்வாரி ஆழப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சார், சீமானம்பாடி பாலதண்டாயுத மகன் சுரேந்திரன், வயசு 28. அவர் இன்றைக்கி காலையில் நைட்டு 12 மணிக்கு இங்கே போட்டுக்கு வந்திருக்காரு. போட்டுக்கு வந்து போயிட்டு திரும்பி வரும்போது போட்டு அப்செட் ஆகி கீழே வந்துட்டாங்க. அதில் 2 பேர் நீஞ்சி வந்துட்டாங்க. இவர் வந்து நீஞ்சி வந்தாரா என்னங்கிறதுன்னு தெரியல. அவங்களும் மீன் பிடிக்க போனவங்களும் மற்றவங்களும் இன்றைக்கி தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுவரையும் அவங்களுடைய உடல் கிடைக்கல. ஆனால் இது வந்து என்ன செய்யுதுன்னு நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம், உறவினர்களும் தேடிக்கிட்டு இருக்கோங்க. ஆனால் இது வந்து தொடர்ந்து 1, 2 இப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே முகத்துவாரம் சரியில்லை, இதை சீர் பண்ணி கொடுத்தா தான் அந்த மாதிரி போட்டு வந்து இதாகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் வந்து அரசாங்கம் உடனடியாக அந்த முகத்துவாரத்தை தூர்வாரி கொடுக்கணும். அதேமாதிரி மீனவர்கள் அல்லாதவர்கள் இங்கே மீன் பிடிக்க வரவங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து நலவாரிய கார்டு வேணும்னு சொல்லி பல வருஷமாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ அது வந்து தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ ஓனர் சங்க தலைவர் என்ன சொன்னார்னாக்கா, ஏடி வந்து இப்போ கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறதா சொல்கிறாரு. அப்படி நலவாரிய கார்டு இருந்திருந்தால் இன்றைக்கி பல நன்மைகள் இந்த பையனுக்கு கிடைக்கிறதுக்கும் இவர மாதிரி இருக்கக்கூடிய பல பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நலவாரிய கார்டு மீனவர்களுக்கு நம்முடைய கிராமங்களை ஒட்டி இருக்கக்கூடிய மீன்பிடி தொழில் செய்கிறவங்களுக்கு நலவாரிய கார்டு பெற்றுக் கொடுப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்வோம்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே உள்ள மாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த வயதான தம்பதியினர் சீனிவாசன், அகிலாண்டம். இவர்கள் இருவரும் வழக்கம் போல் நேற்றிரவு சாப்பிட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது கரும்பு சருகால் வேய்ந்த அவர்களது கூரை வீடு திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் இந்த வயதான தம்பதியர் வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள் சிக்கி உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவலறிந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கச்சிராயபாளையம் காவல் நிலைய போலீசார் உடல் கருகி உயிரிழந்த தம்பதியர் உடல்களை மீட்டு உடல் கூராய்வுக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை புழல் கதிர்வேடி இஎம்எஸ் தெருவில் அமைந்துள்ள சிறுவர் விளையாட்டு பூங்கா பழுதடைந்து மோசமான சூழ்நிலையில் இருந்து வந்தது. இதனை புதுப்பித்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் காங்கிரஸ் கட்சியின் 31வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபுவிடம் கோரிக்கை வைத்தனர். அதன் பேரில் 11 லட்சம் ரூபாய் செலவில் சிறுவர் விளையாட்டு பூங்கா புதுப்பிக்கப்பட்டு மேலும் சிறுவர்களுக்கு புதிய வகை விளையாட்டு உபகரணங்கள் புதிதாக அமைக்கப்பட்டு மக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையில் பூங்கா சீர் செய்யப்பட்டது. இதனை காங்கிரஸ் கட்சி 31வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு திறந்து வைத்தார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள கோடிப்பட்டியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள பைப் லைன்கள் உடைந்ததால் பகுதிவாசிகள் கடந்த 2 மாதங்களாக குடிநீரின்றி தவித்து வருகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற அலுவலரிடம் முறையிட்டும் அவர் அலட்சியமாக பதிலளிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த கோடிப்பட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தாசம்பட்டியிலிருந்து பெண்ணாகரம் நோக்கி வரும் பள்ளி கல்லூரி பேருந்துகளும் அரசு பேருந்துகளும் நடுவழியில் நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பொன்மணியைச் சேர்ந்த டேவிட் மனோகர் என்பவர் தனியார் வங்கியில் பணியாற்றி வருகிறார். இவர் தனது மாமியார் நேசம்மாளுக்கு சொந்தமான ரப்பர் தோட்டத்தை தனது மனைவி பெயருக்கு பட்டா மாற்றம் செய்வதற்காக பொன்மனை கிராம அலுவலகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி மனு அளித்திருந்தார். இதனையடுத்து மனுவை கிடப்பில் போட்ட கிராம நிர்வாக அலுவலர் ரவி நிலத்திற்கு பெயர் மாற்றம் செய்ய 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து டேவிட் மனோகர் லஞ்ச ஒழிப்புத் துறையினருக்கு புகார் அளித்துவிட்டு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய பணத்தை கிராம நிர்வாக அலுவலர் ரவியிடம் வழங்கினார். அப்போது பணத்தை பெற்றுக்கொண்ட கிராம நிர்வாக அலுவலர் ரவியை அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வேளச்சேரி தேவி கருமாரியம்மன் நகரை சேர்ந்தவர் நாச்சியம்மாள். தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் இவர் தனது தாய் வசந்தாவுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு உடுமலைப்பேட்டையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்ற நிலையில் வீட்டின் 2வது மாடியில் வசிப்பவர்கள் வீட்டின் கதவு திறந்து இருப்பது குறித்து நாச்சியம்மாளிடம் தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தபோது 60 சவரன் நகை மற்றும் 10,000 ரூபாய் கொள்ளை போனது தெரியவந்தது. பின்னர் கைரேகைகளை பதிவு செய்து அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்.